ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? கன்ஃபைனிங். கன்ஃபைனிங் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய, லிமிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு பவுண்ட்ரிக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி நம்மள வந்து செயல்பாடுகளையும், நம்ம நடவடிக்கைகளையும் இருக்க வைக்கிறது தான் வந்து கன்ஃபைனிங். ஓகேங்களா? ஃப்ரீடமா செயல்பட விடாம, ரெஸ்ட்ரிக்டிவ் மனப்பான்மையை குடுக்குறது தான் வந்து கன்ஃபைனிங். ஓகேங்களா? இதுக்கான க்ளூ இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்ட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஆன் ஃபைனிங் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ ஆன் டைம்ல ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஆன் டைம் ஃபைன் அப்படிங்கிறது அவங்களுடைய பவுண்டரியிலிருந்து அவங்கள வெளியேற விடாம பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நீங்க க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன் டைம்ல ஃபைன் பண்ணா என்ன ஆகும்? லிமிட்டேஷன்ஸோடயே மக்கள் வந்து வாழ கத்துக்குவாங்க இல்லைங்களா? அதான் அந்த பவுண்டரிய, அந்த லிமிட்டேஷன்ஸ தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரீகேப் செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜிலன்ட். விஜிலன்ட்ங்கிறது ரொம்ப விழிப்புடன், ஜாக்கிரதையா இருக்கிறது. ஓகேவா? காஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல். அதே மாரி ப்ரூடென்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுமே வந்து விஜிலன்ட்டோட சினோனிம் தான். ப்ரூடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப வைஸா, அதே சமயத்துல விழிப்புடன் இருக்கிறது. விவேகமா விழிப்புடன் இருக்கிறது தான் ப்ரூடென்ட். ஓகேங்களா? ஸோ, இதுக்கான க்ளூ இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்ட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, தமிழ் ஸ்பெல் விசில் அப்படிங்கிறதோட மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, நம்ம விசில் ஒருத்தங்க மேக் பண்ணாலே நம்மள ஏதோ ஒரு விஷயம் வந்து விழிப்புடன் இருக்கிறதுக்கு தான் அவங்க விசில் மேக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த க்ளூவோட இதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி விழிப்புடன் இருக்கணுங்கிறதுக்காக தான் விசில் எதுக்கோ மேக் பண்ணுறாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.